வடசென்னையில் ராயபுரம், தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. இதுகுறித்து பழைய வண்ணாரப்பேட்டையில் இருந்து நமது செய்தியாளர் லாவண்யா அளித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சென்னையில் 4 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல்வேறு இடங்கள் சென்னை மூழ்கி இருக்கிறது. குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கி இருக்கும் காரணத்தினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்திருக்கிறது. இன்று காலை முதலே பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல்வேறு இடங்கள் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக வட சென்னையில் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளிலும் இது போன்ற நிலைதான் காணப்படுகிறது. குறிப்பாக பழைய வண்ணாரப்பேட்டையில் அமைந்திருக்கும் மாடல் நகர் பகுதியில் அனைத்து தெருக்களிலுமே தண்ணீர் தேங்கி இருக்கும் காரணத்தினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மழைநீருடன் இணைந்து கழிவு நீரும் கலந்திருப்பதால் மக்கள் தொற்று நோய் பரவும் அபாயமும் இங்கு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 2 நாட்களுக்கு முன்பு மாநகராட்சி அதிகாரிகள் பார்வையிட்ட போதும் எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பது இந்த பகுதி மக்களின் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. உடனடியாக இங்கு இருக்கக்கூடிய மழைநீரையும் கழிவு நீரையும் அகற்றுவதற்கான உரிய பணிகளை மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றுவதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள். வீடுகளில் இருக்கும் தண்ணீர்களை வெளியேற்றுவதற்கு உரிய வசதிகளும் இங்கு ஏற்படுத்தப்படவில்லை என்பதும் இங்கு இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.